அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 12ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 26/1/2026 அஷ்டமி திதி இரவு 9:18 வரை. அதன் பிறகு நவமி திதி சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் நண்பகல் 12:33 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு தினமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள், யோகா மற்றும் தியானம் பயில, ஜபம் பூர்த்தி செய்ய, வழக்கு பேசி தீர்க்க, காட்டு மூலிகைகள் சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்து கொண்டு வாழ்பவனே உண்மையான சுதந்திர மனிதனாகிறான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே சுதந்திரம் கிடைச்சாலும் சரி, குடியரசு அமைச்சாலும் சரி, நாம் எதையுமே மீறக்கூடாது. நாம் உருவாக்கின சட்டத்திட்டங்களை நாமே பின்பற்றி வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பகல் 12:33 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நண்பகல் 12:33 பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க. பங்குதாரர்களும் சின்னதாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையாட்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அவசர முடிவுகளும் எதுவும் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன முணுமுணுப்புகள், சலசலப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை அவங்க ஏதாவது எடுத்து பேசுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. ஒரு உரிமையில், ஒரு அக்கறையில் அவங்க சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. எனக்கு நீ யார், நீ அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்காம இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் சகோதர வகையிலையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒற்றுமையும் ஒத்துழைப்புமே சுதந்திரத்தை காப்பாற்றும் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதனால தாங்க நல்லது எங்கேயாவது நடந்தால், நல்லவங்க யாராவது ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அந்த இடத்துல உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பீங்க. மேலும் மேலும் நல்லது நடக்கிறதுக்காக எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க.
உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு, எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. ஒரு சிலர் வீட்டில் குடும்ப பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது, வருமானம் எவ்வளோ வருது, நீ எவ்வளோ கொடுக்குற, நான் எவ்வளோ கொடுக்குறேன், மேற்கொண்டு ஏதாவது லோன் போட்டு ஏதாவது இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இப்படியெல்லாம் எல்லாரும் உட்கார்ந்து இன்றைக்கி மனம் திறந்து நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சின்ன சின்ன தடுமாற்றம் குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மன உறுதியோடு இன்றைக்கி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. தாய்மாமா வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உற்சாகமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எங்கே சுதந்திரம் ஆபத்துக்குள்ளாகிறதோ அங்கே நாம் நடுநிலை வகுக்கவும் முடியாது, வகிக்கவும் கூடாது. ஆமாங்க, சுதந்திரமே போச்சுன்னா அதுக்கு பிறகு என்னத்துக்கு நடுநிலை? அதெல்லாம் சுதந்திரத்தை பெறுவதற்கும் சுதந்திரத்தை கட்டி காப்பாற்றுவதற்கும் குடியரசை பேணி காப்பதற்கும் வழிகாட்டியாக இருப்பவர்கள், முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர் வீட்டுக்கு நீங்கள் தேடி போவீங்க. உறவினர்களையும் இன்றைக்கி தேடி போய் பார்ப்பீங்க. அதே மாதிரி சமாதான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. முடிஞ்சு வச்சுருந்த காணிக்கையும் உண்டியலில் செலுத்திட்டு அப்பாடா இப்போ தான் மனசுக்குள்ளே நிம்மதியாக இருக்குங்கிற சந்தோஷமும் இன்றைக்கு உங்களுக்கு எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துடலாம், புதுசு ஏதாவது ஆஃபரில் வந்தால் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அண்ணா அக்கா மூலமாக சில உதவிகள், அதாவது மூத்த சகோதரங்கள் வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் அமையும். அது ஏதாவது பேசி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சி கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையின் மூச்சு காற்றே சுதந்திரம். ஆமாங்க,
நாம் சுதந்திரமாக மூச்சு விடணும். அதுக்கு நமக்கு சுதந்திரம் தேவை. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நாம் இருக்கக்கூடாது. சுதந்திரமாக பேச வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும். நம்மை நாளே ஆளுவதற்கு தான் குடியரசு. அப்படிப்பட்ட சுதந்திரத்தையும் குடியரசையும் போற்றி கொண்டாடக்கூடிய தேசபக்திக்குரியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. முடியாதுன்னு நீங்கள் தூக்கி போட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. சந்திக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சி சலிப்பாக இருந்தவங்களையெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பேசாமல் இருந்தவங்கள்லாம் இப்போ வலியை பேசுவாங்க. சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. சகோதர வகையிலிருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி சமாதான கொடி இன்னைக்கு பறக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மாற்றி மாற்றி யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுது, செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை ஞாபக மறதியால் இழந்துடக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வேறு ஏதாவது தொடங்கலாங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்திலேயும் நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன்னு லோகமானிய பாலகங்காதர திலகர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க நீங்களும் சொல்லுவீங்க. காசு பணத்துக்காகலாம் நாம் அடிமையாகிடக்கூடாது. நம்முடைய சுதந்திரத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மை ஆள்வதற்கு நாமே சட்டத்திட்டங்களை வகித்து கொள்ளக்கூடிய குடியுரிமையும் நாம் பெற்றிருக்க வேண்டும்னு எங்கும் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்து சுதந்திரத்திற்காகவும் குடியுரிமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்கவுங்க உரிமையில் நாம் தலையிடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு உரிய உரிமைகள் அவங்கவுங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுல தெளிவாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. பேச்சுவார்த்தை மூலமாக இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினச்சி பொங்கல் லீவில் கூட போக முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் போய் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு, முக்கியமான கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கல்யாண விஷயமாகவும் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகுங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்திர வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. கோர்ட்டு கேஸுன்னு போய் இதில்
எதுலேயும் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். கோபத்தையும் குறைக்கிறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, காலம் காயங்களை குணப்படுத்தும், ஆனால் உழைப்போ காயங்களை வெற்றிகளாக மாற்றும். ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ரணங்கள், வெளிப்படையாக உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள், இதையெல்லாம் உழைப்பால் வெற்றிகளாக மாற்றக்கூடிய வேந்தர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றும் சந்திராஷ்டமம் இருந்தது. இன்றைக்கி நண்பகல் 12:33 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் நண்பகல் 12:33 சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் இரவல் வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக பாருங்கள். வியாபார வகையிலையும் இன்றைக்கி சின்னதாக அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களையோ பங்குதாரர்களையோ அல்லது வேலையாட்களையோ பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்கு உள்ளார பழைய சம்பவங்களை பேசி மனசை புண்படுத்திக்காமல் அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளிடம் கனிவாக பேசுங்க. அவங்களால சின்ன விவாதங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது, செலவுகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தினருடன் இன்றைக்கி வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து இன்றைய தினம் சந்தோஷப்படுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பெயருக்கு அன்பு காட்டுபவர்கள் மத்தியில் பேரன்பு காட்டுபவர்கள் கிடைத்துவிட்டால் நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆமாங்க, அதனால தாங்க சும்மா ஒப்புக்கு பேசுகிறவங்க, உப்பு சப்பு இல்லாமல் பேசுகிறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் உங்கள் மனசு போகாதுங்க. உண்மையாக இருக்கிறவங்க, ஆத்மார்த்தமாக பேசக்கூடியவங்க, அரவணைத்து செல்லக்கூடியவங்க யாரோ அவங்களிடம் உங்களுடைய மனசு செல்லுங்க. எங்கும் எப்பொழுதும் சத்தியத்தை நாடக்கூடியவர்கள், உண்மையாக இருப்பவர்களுடன் உரையாட விரும்புபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பரபரப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கடந்து வந்த பாதையை இன்றைக்கி கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்க. இப்போ என்ன நடந்துன்னு இருக்குது, அடுத்தது நாம் எப்படி மாறலாம், எப்படி சிலதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. எதிர்கால திட்டங்கள், எதிர்காலத்தை பற்றிய சில விதமான திட்டவட்டங்கள், முடிவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. அதே மாதிரி நெருக்கமான ஒரு சிலர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. உண்மையானவங்களும் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களும் இன்றைக்கி நாடி வருவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் வந்து சேருங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்துறது, தேவையில்லாத பொருட்களை வீட்டிலேருந்து அகற்றுவது, அதே மாதிரி புது பொருட்கள் வாங்குவது, சமையலறையை புதுப்பிக்கிறதுன்னு இன்றைய தினம் நீங்கள் பரபரப்பாகவும் இருந்து கொண்டிருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, என்றும் நீங்களாகவே இருங்கள். விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகட்டும். ஆமாங்க, நான் என்ன மாற்றிக்க மாட்டேன், நான் சரியாக தான் இருக்கிறேன். என்னுடைய கொள்கை கோட்பாடுகள், நான் பேசுகிற விதம், நான் பழகிற விதம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா இருக்கட்டும், பிடிக்கலன்னா கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி, அது நேர்வழி என்று பயணித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையிலிருந்து வந்த மன இறுக்கங்கள், மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசி சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. சொத்து பத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உட்கார்ந்து பேசுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். புது பங்குதாரர்கள் வர வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்களும் வேலைக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தைரியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. விருந்தினர்கள் வருகையாலும் வீடு கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட தொலைபேசியில் அலைபேசியில் பேசி சில முடிவுகளும் இன்றைக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சுமாராக இருக்குது. நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உடைக்க முடியாத நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் அசைக்க முடியாத மலையும் கூட உன் காலடியில்தான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருப்பீங்க. எது நடந்தாலும் அதெல்லாம் நல்லதுக்கு தான், எதுவும் நன்மைக்கே இதுவும் நன்மைக்கேன்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அசைக்க முடியாத தேசபக்தியுடனும் தெய்வ பக்தியுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால வருமானம் வருது வரலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டேயும் இருப்பீங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலகுங்க.
உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது சாதித்து காட்டணும் அப்படிங்கிற நினப்பில், அந்த மாதிரி யோசனையில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் உங்கள் மனசில் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், கல்யாணம், அவங்களுக்காக நாம் என்ன சேமித்து வச்சுருக்கோம், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி அதிகமாக யோசிப்பீங்க. நாம் தான் அப்படி இப்படி கஷ்டப்பட்டுட்டோம், ஆனால் அவங்களாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ஆனாலும் அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு வாகன பழுதுகள், விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை அடிபடும் போது தான் நிதானம் வருகிறது. வாழ்க்கையிலும் சரி, வார்த்தையிலும் சரி. ஆமாங்க, நாம் எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் பெருசாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் நமக்குன்னு சிலது நேரில் சந்தித்து அனுபவப்பட்டு அடிபடும் போது தான் பெரியவங்க சொன்னது, அடுத்தவங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு அவங்க அப்போவே சொன்னாங்க அப்படின்னு மதிக்க தொடங்குகிறோங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் ஆண்டு அனுபவித்து பெறக்கூடிய அந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதிகமாக ஆழ் மனசில் பதிஞ்சு நமக்கு அறிவுரைகளை அள்ளித்தருதுங்க. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடிபட்டு வந்தவங்க, அனுபவப்பட்டவங்க, வயசில் மூத்தவங்க, பெரியவங்க ஏதாவது சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி கேட்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு அப்பப்போ சூடாகும். மனசுலேயும் ஏதோ ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, எதுவும் நல்லதாக நடக்க மாட்டேங்குதுங்கிற ஏக்கமும் சோகமும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால எப்படி நம்ம ஜெயிக்க தான் போகிறோம், எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. ஆபத்துன்னா அடுத்த நிமிஷம் ஓடி வர்றவங்க அவங்க தான். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் எல்லார்கிட்டையும் பழகிறது ரொம்ப நல்லதுங்க. நான் நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், அதெல்லாம் சரிதாங்க. ஆனால் வெடுக்குன்னு சில நேரம் பேசுகிறத மாற்றிக்கிட்டு முன்கோபத்தையும் குறைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான சமையலறை சாதனங்கள், அதே மாதிரி இன்றைய தினத்தில் உடற்பயிற்சி சாதனங்கள், இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் நல்லா இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை எப்போதும் எளிமையாக இருக்காது. ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இன்று வலியாக தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாளை வலிமையாக மாறக்கூடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா கடந்த காலத்தில் வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ வேதனைகளை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதனால தாங்க எது வந்தாலும் எல்லாம் கடந்து போகும்,
எல்லாம் பார்த்துக்கலாம், உழைப்பால் பார்த்துக்கலாம், உண்மையால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். முதல் முயற்சி, முழு முயற்சி, எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை அதெல்லாம் மாறி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு அதிக லாபம் வந்து சேருங்க. ஆனால் உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கால்வலி, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே தானே இருக்குது. மனவலியும் ஒரு பக்கம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட சொல்லிக்க முடியாத வலியும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. பக்கத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகள் கோவில் இருந்ததுன்னா அங்கே ஒரு தடவை போய் வர்றதும் நல்லதுங்க. சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது, அன்னதானம், ஆடை தானம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, உன்னை தூக்கி எறிந்தால் அதை பற்றி நீ கவலைப்படாதே. வைரத்தின் மதிப்பு அதை அறிந்தவர்களுக்கே தெரியும், மற்றவர்களுக்கு அது புரியாமல் போகும். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களை தவிர்த்தா நீங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டீங்க. மதியாதார் வாசல் மிதிக்காமல் எப்போதுமே தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் வந்துட்டாருங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், செலவுகள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தடைகள் எல்லாமே உடைபடும். மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த அந்த அலைச்சல்கள் அதெல்லாமே விலகி பிள்ளைகளிடமும் பாசமாக இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. அதே மாதிரி சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.